வாடி துன்பமுக விழன்று குறைவான கொடுஞ்செயல்கள் செய்து நரை கூடி தினப்பெரும் எய்தி நெடுநீட்டு கிடையான பின்பாயும் வேடிக்கை மனிதரை போல வீழ்வேன் என்று நினைத்தார்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நமது சேர்மன் சார் அவர்களையும் அவரது இணையர் அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். நமது மதிப்பிற்குரிய செயல் தலைவர் திருமதி கவிதா நகமிலா அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். மேலும் ராமநாதபுரத்திலிருந்து வந்திருக்கும் கடற்பாசி சாயனிப்போர் பதப்படுத்தோர் அவர்களையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வந்திருக்கும் நமது விற்பனை பிரிவு அதிகாரிகளையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து நமது அழைப்பை ஏற்று பெருந்திரளாக வந்திருக்கும் அனைத்து ஸ்னாப் குடும்ப உறுப்பினர் அனைவரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். ஸ்னாப் 1980 சிறிய கனவாக தொடங்கிய நிறுவனம். முதலில் சோடியம் மல்டினேட் என்ற ஒற்றை பொருளை மட்டுமே உற்பத்தி செய்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அனுப்பி வந்தது. பிறகு கால்சியம் மல்டினேட், பொட்டாசியம் மல்டினேட் என்ற மற்ற பொருட்களையும் உற்பத்தி செய்து தொழிற்சாலை அப்ளிகேஷனுக்காக அனுப்பி வந்தது. பிறகு மெதுவாக உணவுத்துறையிலும் மருத்துவத்துறையிலும் காலடி எடுத்து வைத்தது. இன்று ஸ்னாப் மருத்துவத்துறைக்கென்றே ஒரு டிவிஷனையும், உற்பத்தி உணவுத்துறைக்கென்றே ஒரு டிவிஷனையும், வேளாண் இடுபொருளுக்காக ஒரு டிவிஷனையும் உருவாக்கி ஆலமரம் போல் உயர்ந்து வளர்ந்துள்ளது. அடுத்து எடிபல் சீவி கடற்பாசி அப்படியே சாப்பிடலாம் என்ற அடைமுறையுடன் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகி வருகிறது. இந்த வளர்ச்சி எப்படி சாத்தியமானது என்று எண்ணும் பொழுது எண்ணம் போல் வாழ்வு என்று பெரியவர்கள் கூற்று நினைவு வந்தது. ஒருவருடைய எண்ணங்களை பொறுத்தே அவருடைய வாழ்க்கை அமையும் என்பது பெரியவர்களின் வாக்கு. அப்படி ஸ்னாப்புடைய எண்ணங்கள் என்னவாக இருந்திருக்கும் இப்படி வளர்வதற்கு என்று நினைக்கும் பொழுது எனக்கு நான் வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் நினைவுக்கு வந்தது. அது என்னவென்றால், முதல் நாள் வேலைக்கு சேர்ந்தேன். அன்று மாலை நண்பர்களுடன் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நண்பர் கேட்டார், நீங்கள் எந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தீர்கள்? நான் சொன்னேன், ஸ்னாப் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன். அவர்கள் கேலியும் கிண்டலுமாக ஸ்னாப் என்றால் என்ன என்று கேட்டார். நான் சற்று யோசித்து சொன்னேன், எஸ் என்றால் சிந்தனை, என் என்றால் நம்பிக்கை, ஏ என்றால் உழைப்பு ஆக்ஷன், பி என்றால் ப்ரோக்ரஸ் முன்னேற்றம் என்று சொன்னேன். அப்படி என்றால் என்ன என்று ஆச்சரியத்துடன் கேட்க நான் சொன்னேன், ஒருவர் நல்ல சிந்தனைகளோடு தன்னம்பிக்கையோடு அயராது உழைத்தால் வாழ்வில் முன்னேறலாம். அதுதான் சுருக்கி அவர்கள் ஸ்னாப் என்று வைத்துள்ளார்கள். ஆம், ஸ்னாப் நல்ல சிந்தனைகளை தன்னகத்தை கொண்டு அயராது உழைத்து நம்பிக்கையுடன் முன்னேறி கொண்டிருக்கிறது என்பதே உண்மை. ஸ்னாப் தொடங்கிய காலத்தில் எங்களிடம் பெரிய வசதிகளோ கட்டிடங்களோ கிடையாது. ஏனென்று சொன்னால் எம்பிஎஸ் சிமெண்ட் உடன் தான் உட்காண்டது. ஏன்னா அப்போ அந்த வசதி கிடையாது. ஆனால் மனதில் மிகப்பெரிய எண்ணங்கள் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், முதலாவதாக கம்பெனிங் விஷன் என்ற ஒரு அடிப்படையான ஒரு கொள்கை, அனைவரையும் முன்னேற்றி வெல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோள் முதலாவதாக இருந்தது. இரண்டாவதாக ரபோஸ் ஸ்ட்ராட்டஜி என்ற ஒரு குறிக்கோள் இருந்தது. அது என்னவென்றால், எந்த சவாலையும் சமாளித்து வெற்றி அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய அடிப்படை குறிக்கோளாக இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டு பல என்னால் கூற முடியும். சிலவற்றை தங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது நிறுவனம் கடற்பாசியை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி செய்து வந்தது. நிறுவனம் தொடங்கி 2-3 வருடங்கள் கழித்து நமது வளர்ச்சியை பார்த்தோம், நம்மளுடைய திட்டங்களை பார்த்தோம். நமது காம்படிட்டர் மற்றவர்கள் இந்த முக்கியமான கடற்பாசி சர்க்காசம் என்ற வகையை சேர்ந்த கடற்பாசியை நமக்கு தரக்கூடாது என்று கடற்கரை தோறும் போய் தண்டோரப்பட்டார்கள். நாங்கள் அதுக்கு தளரவில்லை. அந்த கடற்கரையிலேயே யாரும் பயன்படுத்தாத, உபயோகப்படுத்தாத டர்பனேரியா என்ற வகையை சார்ந்த கடற்பாசியை எடுத்து வந்து உலகத்தரமான சோடியம்
கான்டினென்ட்டை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்தணும். இதுதான் முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். இன்று வரை அந்த கணக்கு எடுத்து வருகிறோம். அடுத்து பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்கிறது. ஒரு இரவில் நமது டாக்ஸ், நம்ம ப்ராடக்டோட டாக்ஸ் 12% 42% உயர்த்தப்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலையை விற்பனையில் ஏற்படுத்தியது. அதையும் மீண்டு வந்தோம். அடுத்து சுனாமியில் கடற்பசி கடையே இல்லாமல் போனது. அந்த சவாலையும் சமாளித்து வெளியேறி வந்தோம். அதற்கு பிறகு சுனாமியை விட மோசமான பாரஸ் ப்ராப்ளம் வந்தது. கடலில் கடற்பாசி இருந்தாலும் அது எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதையும் தாண்டி வந்தோம். அடுத்து கொரோனா காலம், எல்லாருக்கும் தெரிந்த காலம். இப்படி பல சவால்களை சமாளித்தும் இன்று முன்னேறி கொண்டு உங்கள் முன் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் அந்த ரப்பர் ஸ்ட்ராட்டஜி என்ற மிகப்பெரிய கோட்பாடு. அடுத்து சஸ்டைனபிள் ஆர்கனைசேஷன் எங்களுடைய அடிப்படை தத்துவம். அப்படி என்றால் கம்பெனி மட்டும் முன்னேறாமல் கம்பெனியில் வேலை செய்கிற பணியாளர்கள், நமக்கு கடற்பாசி சேகரித்து கொடுப்பவர்கள், ஒப்பந்ததாரர்கள் மற்றும் இந்த சொசைட்டி, இந்த சமூகம் அண்ட் என்விரான்மெண்ட், இதற்காக பல எடுத்துக்காட்டு என்னால் போக முடியும். குறிப்பாக என்விரான்மெண்ட் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் ஆரம்ப காலத்தில் ஒரு நாளைக்கு 5 லட்சம் லிட்டர் தண்ணீர் யூஸ் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். 200 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. இன்று 90,000 லிட்டர், லெஸ் தென் 1 lakh லிட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். 1200 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது சேவ் ஆகும். இப்படி சஸ்டைனபிள் ஆர்கனைசேஷனாக நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம்.